ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? குக்கரில் முதல் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கோல்ட் வின்னர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் அதிகமாக ஊற்றினா ரொம்ப திகட்டும், அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். அப்புறம் ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய். நாங்கள் 2 பேருங்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சமாக தான் போட்டோம். எங்கள் ஃப்ளேவர் உங்களுக்கு அதிகமாக வேணுங்கிறவங்க பட்டை கிராம்பு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். அப்புறம் மல்லி இலை, புதினா, இந்த 2மே ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வசக்கணும். அப்புறம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு கருகிடக்கூடாது, கொஞ்சம் பொன்னிறமாக வர்ற மாதிரி வச்சுக்கணும். கூடவே 2 மிளகாய் போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக. நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்புறம் பல்லாரி போட்டுக்கலாம். பல்லாரி கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக ஆகணும், அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணணும். அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வெள்ளை விளையாண்டு கிடந்தா அது நல்லா இருக்காது, பார்க்குறதுக்கு சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்காது. நல்லா ப்ரௌன் கலரில் இந்த அளவுக்கு வரணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நம்ம தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். பழுத்த தக்காளி நான் 2 தக்காளி போட்டிருக்கேன், சின்ன தக்காளியாக. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் வெஜிடபிள் பிரியாணிக்கு காய்கறி அதிகமாக சேர்க்கணும். தக்காளி நம்ம அதிகமாக சேர்க்கக்கூடாது. நம்ம சேர்த்தோம் அப்படின்னா தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும். அது ஃப்ளேவருக்காக 1 இல்லை 1.5 தக்காளி போட்டுக்கலாம். அதுக்கு மேலே போட்டால் நல்லா இருக்காது. அப்புறம் காஞ்ச பட்டாணி தான் இது. இது நேற்று நைட்டே ஊற போட்டேன். ஊற போட்டு இன்றைக்கி காலையில் தான் நல்ல பெருசாக இருந்துச்சு. அப்புறம் அதை போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றி, தயிர்மே ஃப்ளேவருக்காக தான், கொஞ்சமாக போட்டாலே போதும். இல்லை ரொம்ப புளிப்பாக இருக்கும். லைட்டாக போட்டுட்டு நல்லா கிண்டி விடணும். எல்லாமே நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கி எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசி நம்ம எவ்வளோ போட்டோமோ அதுக்கேற்ற மாதிரி நான் 1.5 பங்கு தண்ணி வைப்பேன். வச்சு நல்லா கலவி விட்டு விசில் போட்டுடலாம். பிரியாணி ரெடி. பாய்.